வீட்டில் யாருங்க? உள்ளே வரலாமா? வாங்குங்க. யாருங்க? என்னங்க வேணும்? உட்காரலாமா? சரி உட்கார வேணான்னா என்ன பண்ண போறீங்க? சரி உட்காருங்க. சரி சொல்லுங்க, என்ன விஷயம் நீங்க? ஒரு முக்கியமான விஷயமா இந்த பக்கம் வந்தாங்க. சரி. என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்கலான்னுட்டு. சரி. சரி நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு சொல்லவே உங்ககிட்ட வந்து கேட்டு போகலான்னுட்டு வந்தாங்க. மாப்பிள்ளை எப்படிங்க? யாருங்க மாப்பிள்ளை? அதையே சொல்லாம மொத்தமா மாப்பிள்ளை பார்க்கலாம். உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் தாங்க கேட்குறேன். ஓ, அந்த பையனா? ம். ஐயோ, என்ன வேற கேக்குறீங்க? 1ஆம் நம்பர் குடிக்காரன். காலங்காத்தாலே ஒழிச்ச வாசல தான் முழிப்பான் அவன். பீடி வாயன் ஊதுன பீடி ஊதுன மணிக்கு இருக்கு. வெளியே போங்கடா. ஐயோ பொறுக்கி. ஐயோ ஏதோ உளறி வச்சுட்டு இருந்தேன் உங்ககிட்ட. இங்க பாருங்க, உங்க தங்கச்சார கட்டி கொடுக்க போறீங்க. நல்லபடி கட்டி கொடுங்க. நீங்களாச்சும் உங்க குடும்பமாச்சும் நல்லா இருங்க. நான் சொன்னேன்னு ஏதோ அவங்க அம்மாட்ட சொல்லிடாதீங்க. அப்புறம் அவங்க அம்மா வரிஞ்சு கட்டி விளக்கமாத்தோட வருவா. என் புருஷன் முடிய புருஷன் அடிச்சு ஒரே அடித்தடி ஆயிடும் குடும்ப கலரை. அதனால கலவரி பண்ணாம எந்திரிச்சு போங்க. உங்க தங்கச்சிக்கு நீங்க கட்டி கொடுங்க போங்க. மாப்பிள்ளை எப்படி தானேங்க கேட்டேன். நீங்க என்னங்க அப்படி பேசுறீங்க? கடை நிக்காம பேசிருக்கீங்க. நான் கூறு கட்ட குக்கர் மாதிரி முதல்ல இருந்து திருப்பி கேக்குறேன். போய் சொன்னதை போய் ரிப்பீட் பண்ணி கேட்டு பாரியா. போய் ஏஞ்சிட. என்ன சொன்னாங்க திருப்பி ஓட்டி பாரியா. போயா ஏஞ்சி போ. புரியுற மாதிரி சொல்லுங்க. உங்க இஷ்டமா பேசுறீங்க. மாப்பிள்ளைய போய் ஏதோ பொண்ணுக்கு கட்டி கொடுக்கலான்னு பார்த்தாக்கா ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் கட்டி கொடுங்க. போய் நீங்களும் உங்கள் பொண்ணும் காலையில் ஒயின் ஷாப் வாசலில் தான் நிற்கணும். நைட்டு கடை சாத்தும் போது தான் வீட்டுக்கு வந்து சேர முடியும். மாப்பிள்ளை அவனுக்கு தங்கமான பையன். பார்த்து பொண்ணை கட்டி கொடுங்க. போங்க, ஏஞ்சி போங்க. என் புருஷன் வரத்துக்குள்ளே நீங்கள் போங்க. இல்லைன்னா அவர் வந்து ஏன் அவங்ககிட்ட இல்லாத கதை சொல்லி தலைக்கு வராது. போங்க, எந்திரிச்சு போங்க சாமி.